பினாங்கு திமோலாட் மாவட்டத்தில் பாரம்பரிய முறையில் கிச்சாப் மற்றும் சில்லி சாஸ் தயாரிக்கும் 2 தொழிற்சாலைகளை உடனடியாக 14 நாட்களுக்கு மூடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. தொழிற்சாலை வளாகத்தில் ஆங்காங்கே எலியின் கழிவுகள் கண்டுபிடிக்கப்பட்டதே அதற்கு காரணம். இதில் அதிர்ச்சி என்னவென்றால் 120 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அவ்விரு தொழிற்சாலைகளுக்கும் இது போன்ற உத்தரவு கிடைப்பது இது முதன்முறையல்ல. கடந்த 10 ஆண்டுகளில் 7 தடவை அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுவிட்டது. என்ற போதிலும் அவை தொடர்ந்து தூய்மை பிரச்சனையில் சிக்கி வருகின்றன. அண்மையில் சோதனைக்கு சென்ற சுகாதார அதிகாரிகள் சோயா கச்சான்கள் ஊற வைக்கப்பட்ட கூடைகள் கழிவறைக்கு வெளியே தரையில் இருந்ததை கண்டனர். தரையில் பாசி பிடித்து பார்ப்பதற்கே அருவருப்பாக இருந்தது. அதைவிட மோசமாக கச்சா உணவுப் பொருட்களை வைக்கும் இடத்தில் எலியின் கழிவுகள் காணப்பட்டன. சில்லி சாஸ் வைக்கும் இடத்தில் எலி பொறியே இருந்தது. தொழிற்சாலையின் மேற்பார்வையாளரான 60 வயது முதியவர் உரிமையாளர் வெளிநாட்டில் இருப்பதாக அதிகாரிகளிடம் கூறினார். பொருட்கள் வாடிக்கையாளர்களின் கைகளுக்கு சென்று சேருவதை உறுதி செய்வது மட்டுமே தனது வேலை என்றும் மற்றபடி தொழிற்சாலை விவகாரத்தில் தனக்கு தொடர்பில்லை என்றும் அவர் மழுப்பியுள்ளார். அவ்விரு தொழிற்சாலைகளில் தயாராகும் கிச்சாப், சில்லி சாஸ் ஆகியவை பினாங்கு மற்றும் வட மாநிலங்களுக்கு மட்டுமே விநியோகிக்கப்படுவதாக தெரிய வந்தது. ஜோர் சிங்கப்பூர் மக்களை, நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோபார்வில் லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், tattoo artists, ladies accessories, jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount.